போது இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இப்போ என்ன செய்கிறோம் இங்கே பாருங்க. உங்கள் பக்கத்து வைக்கிறேன். இந்த அளவை எப்படி எடுத்தேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி. இங்கேருந்து 5 இருக்கா? 5 தான் நமக்கு தேவை. இந்த 1/2 இன்ச்சு நம்ம எடுக்கலை. இங்கே பாருங்க. இங்கேருந்து 3 நமக்கு 3 இன்ச்சு. அதுக்கடுத்து இங்கேருந்து 3 இன்ச்சு. இது அகலம். கிராஸின் அகலம், கிராஸின் உயரம். இங்கே 3லேருந்து இங்கே பாருங்க. இங்கே 3 வச்சுட்டோமா? கரெக்டாக 3ல் வந்து 1.5 இங்கே மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து தான் நேராக எடுக்கிறோம். இங்கே 3, இங்கே 3 எடுத்துட்டோமா? இங்கே 1.5 இங்கே 1.5 சரிங்களா? இது மொத்த அளவு 3, மொத்த அளவு 3, இங்கேயும் 3, உயரம் 3, அகலம் 3 எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இங்கேருந்து இந்த துணியை இப்படி அளவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இங்கேருந்து 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு வச்சாச்சா? இது அப்படியே மாதிரி போடுறோம். இது ஊசி மாதிரி கொண்டு வந்தேன். 4 இன்ச்சு எடுத்துக்கணும் இங்கிட்ட இருந்து. இது எடுத்துறோம். இப்போ இங்கே இந்த 3 இன்ச்சில் இருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இங்கே வரும். தச்சுட்டு பிரித்தாவே அந்த துணியோட அமைப்பு நமக்கு அழகாக வர்றது கஷ்டமாக இருக்கும். இங்கே வரும். இந்த துணியை நீங்கள் தச்ச பின்னாடி இப்படியே வரும். இப்படி எடுத்தீங்க நீங்கள் பாருங்க. இப்படி வருதா? இப்படி வந்தவுடனே இங்கே வரும் இந்த அளவு. கரெக்டாக இங்கேருந்து 1.5 இன்ச்சு குறைச்சிக்கிறோம். 1.5 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிச்சா? 1.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக 4.5 இன்ச்சு வரும். மேக்ஸிமம் பார்த்துக்கங்க 4.5 இன்ச்சு தான். அதை நான் போட்டது இங்கே 1.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக 4.5 வருதா? அந்த 4.5 டாட் வைக்கிறோம். வச்சுட்டு அப்படி ஊசி மாதிரி கொண்டு வந்து தையல் போட்டுக்கிறோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம? அந்த பாருங்க, இந்த கார்னர் கரெக்டாக இருந்துச்சுன்னா முக்கணும். இங்கிட்டு 1.5 இங்கிட்டு 1.5 இங்கிட்டு 1.5 இங்கிட்டு 1.5 இங்கிட்டு 1.5 இங்கிட்டு 1.5. இப்போ தைக்க போகும்போது இங்கே பாருங்க இந்த சைஸ் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த கிராஸ் பிடிக்க போகும்போது இந்த கிராஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். இங்கே பிடிக்கிறீங்களா? ஒன்றரை இன்ச்சு பிடிக்கிறீங்க. பிடிச்சி மாடலாக வந்துருக்குது. எப்படின்னா இப்போ தைக்கிறீங்களா? இதை தச்சு கொண்டாந்துட்டு இங்கே நிப்பாட்டிடுறீங்க. நிப்பாட்டின பின்னாடி இங்கே பாருங்க, இதை எடுத்து இங்கே இருந்து கூட இது வரலாம். இங்கே பாருங்க, இதையும் தச்சு பாருங்க. இப்படி வரீங்கல்ல, இப்படியே வந்து இங்கே பாருங்க, இப்படியே தச்சு இப்படி கொண்டு வந்துடுறது. அதனால உங்களுக்கு இப்போ கற்றுக்கிறதுக்கு நீங்கள் இதை ஜாயின் பண்ணிவிட்டு இதை தனியாக இங்கே பாருங்க வருதா? இங்கே தையல் வருதா? இந்த தையல் எப்படி இங்கே உணர்ந்துறது. சரிம்மா. அந்த ப்ளவுஸ் அந்த மாதிரி நம்ம தச்சுக்கலாம். இந்த மாதிரி நியூ மாடல் இதில் வந்திருக்கு. இப்போ ஈஸி, அதுவும் அழகாகவும் இருக்குது. ஏன்னா இந்த தையல் இதில் போகுதா? கப் சைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. அதனால இங்கே பாருங்க, இங்கே 2 எடுத்துக்கிறீங்க. இங்கே இந்த அகலத்துல இருந்து 3 சொல்லுங்க. இது இந்த அகலம் 3, இந்த அகலம் 3, இங்க இருந்து 3, அப்புறம் இங்க இருந்து மடிச்சு இந்த நடு சென்டர் பார்ட் எடுத்து இங்க இருந்து 2.5, அப்புறம் இங்க இருந்து 1.5, இது 4.5. எல்லாத்துக்கும் கொஞ்சம் பெரிய இதா இருக்கிறவங்களுக்கு 5.5 வரும். 5.5 வரும். சின்ன சைஸா இருக்கிறவங்க இந்த அகலம் குறைய உங்களுக்கு 5.5 வரும். ஆமா, அதனால 4.5 மேக்ஸிமம் இதுல 4.5 வச்சுக்கோங்க. இதை வச்சு அப்படிங்கன்னா சரி நெட்டுங்க.